Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன ஹாட்டான நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பொதுவாகவே வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்து எப்படி ஹீரோயின்ஸோட வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி சந்தானமோடையும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். பல படங்களில் இதை வந்து அவங்க ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த படத்துலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுனால மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டில் ராஜேஷ் சார் விஎஸ்ஓபி அப்படின்னு வச்ச உடனே வந்துட்டு இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமாயிட்டார். என்ன சார் அப்படின்னா, இல்லை நம்ம ஏரியாவில் ஒரு டைட்டில் கிடச்சிருச்சு, அதில் கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஃபார்முலா தான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ராஜேஷ் சார் வந்து காமிச்சதே டைட்டில் தான் காமிச்சார். எல்லா டேரக்டருமே ஒன்லைன் சொல்லுவாங்க, இல்லை கேரக்டர் சொல்லுவாங்க. எடுத்தோடனே இப்போ நான் உங்களுக்கு நம்ம படத்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன், காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னாரு. காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அதில் விஎஸ்ஓபின்னு போட்டால் சார் செம்மையாக இருக்குது சார்ண்ணே, இதான் படம் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வாசு சரணும் ஒன்றா படித்தவங்க அப்படின்றது. ஆக்சுவலாக ராஜேஷ் சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அப்போ ஆரம்பித்தேன். எஸ்எம்எஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடியன், ஆனால் ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து போடுவாங்க சைடில், அப்படி தான் இருக்கும். அஸ் எ காமெடியனாக பார்த்தீங்கன்னா எந்த காமெடியாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பாஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சின்ன ஃபோட்டோ தான் வரும், ஹீரோஸ் தான் பெருசாக வரும். ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெண்டேஸ் ஒரு செட் பண்ணார், ஒரு பாலிவுட் மாதிரி. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியனுடைய ஃபோட்டோவும் வரும், ஒரு டபுள் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஆஸ் ஏ ஆர்யா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணால் எனக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவும் அது வந்து ஏற்றுக்கணும். ஓகே, எனக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியோட ஃபோட்டோ போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து த்ரூ அவுட் கேரக்டர் ஓகே எல்லாமே தொடர்ந்து அவர் படங்கள் தான் நான் கிட்டத்தட்ட 3 அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணுறோம், நமக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு ஆஸ் ஏ ஹீரோவோட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். காமெடியிலேருந்து ஒரு செகண்ட் ஹீரோ, நீங்கள் தான் சார் செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீங்களே ஹீரோவாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு டாக் வந்தது. அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான் அப்படின்னு ஒரு படம் வல்லவனுக்கு புல்லும் இதெல்லாம் பண்ணேன். அதுவும் அவருடைய ஒரு சின்ன இது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் கேட்டேன் சார் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொன்னார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் எ டேரக்டராக இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு காமெடியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்குது. நிறைய அந்த மாதிரி டைப் ஆஃப் படம் வருது. ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரன் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியே விட்டுச்சு. ஆஸ் ஏ ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரியேட்டராக ஒரு இன்ஜினாக அதுக்கு இருந்தார். அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டேரக்டராக அவ்வளோ போல்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு காமெடிக்கு இவ்வளோ பெரிய த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், ஒரு ட்ராக் வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு கதை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் இன்றைக்கி என்னை தனியாக கொண்டு வந்து இனிமேல் இப்படி தான் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நிறுத்தி அடுத்ததும் ஒரு படம் ஹீரோவாக நான் இப்போ ஒரு 3 படம் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அது காரணம், முக்கியமான காரணம் ராஜேஷ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் அவருடைய படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் உழைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான எஃபெக்ட் போகிறதுக்கு நான் ரொம்பவும் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்யா, நாட் ஒன்லி ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்லூரியின் கதை பண்ணதுலேருந்தே 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு அப்கமிங்கு, ஆர்யா பார்த்திங்கன்னா வந்துட்டு படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகலை, அந்த உள்ளம் கேட்குமே அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன் படம் இல்லை, அறிந்தும் அறியாமல், அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்துட்டு என்ன தான் கொஞ்சம் தெரியும் அங்கே ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நான் அப்போது மன்மதன் பண்ணிவிட்டு ஒரு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மாடல்ஸு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்னேன் சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நான் யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு. இதுவே மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டான், சவுத் இந்தியன் காமெடி சூப்பர். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு சேட்டை படத்துலேயே காமெடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டான். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு.
நான் ஷாக் ஆகி சார் எனக்கு தெரியாது அந்த ஆர்யா தான் ஆர்யா அவன் பண்ணான் அப்படின்ட்டு அவன் நீ நல்ல காம்பினேஷனில் அப்படின்னாரு. ஸோ என்னென்னா அந்த லெவலில் அது ரீச் ஆகி போச்சு. ஸோ நாங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நட்பு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது காரணம் உண்மையான ஒரு நட்பு தான். நாட் ஓன்லி ஒரு காசுக்காகவோ இல்லை நான் எனக்கு படம் சான்ஸுக்காகவோ இல்லை அவன் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை மீறி ஒரு உண்மையான நட்பு. 25th ஃபில்ம் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு கெரியரில் பெரிய மைல் ஸ்டோன். நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட். ஸோ ஒவ்வொரு படமும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதோட லேர்னிங், அதோட சப்போர்ட் தான் வந்து என்ன ஒரு பேனர் ஆரம்பிக்க வந்து ஐ மீன் ஐ காட் தி ஸ்ட்ரென்த். பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து ஷோ பீப்புள்ன்ற பேனர் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ இந்த 25th ஃபிலிம் என்னோடய ஓன் பேனர் ஷோ பீப்புளில் அதே டீமோட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் பிளெஸ்ட், ஐம் ஹாப்பி, ஐம் லக்கின்னு சொல்லலாம். அது கரெக்டாக அது அமைஞ்சுது. நான் வந்து ஒன்றும் பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமான் சார், அவரோட மியூசிக் சூப்பர்ப் ஆல்பம். லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான லிரிக்ஸு, கேட்சியான லிரிக்ஸு. ராஜேஷ் பற்றி சொல்லணுன்னா எஸ்எம்எஸ் படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணும்போது தான் அவருக்கு நான் அறிமுகமானேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணோம். இப்போது விஎஸ்ஓபி படம் பண்ணுறோம். அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒன்றும் நான் ஏற்கனவே நான் ஒரு ரொம்ப வருஷமாக கேட்டுருந்தேன். பாஸ்ங்கிற பாஸ்கரன் முடிச்ச அப்புறமே கேட்டுட்டு இருந்தேன் ஒரு படம் பண்ணலான்னு. பட் அவர் 2 படம் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் வெரி ஹாப்பி இந்த படம் என் கூட பண்ணதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சந்தானம் எனி டைம் ஃப்ரெண்ட். அவர் என்ன வேணால் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஷூட்டிங் டைமில் கூட சப்போஸ் ஷூட்டிங் மச்சான் இந்த பஞ்சு ஒர்க்கா இல்லையா, அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லையான்னு சொன்னோடனே உடனே அவன் டீமுக்கு அடிச்சிடும். என்னடா ஏ டீம், பி டீம், சி டீம் அனுப்புங்க பஞ்சை சொல்லிட்டு உடனே ஃபோனில் சிச்சுவேஷன் சொல்லி உடனே ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பஞ்சு வரும். அதுலேருந்து உட்காந்து செலக்ட். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், அவரோட ஒர்க் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நான் ஷூட்டிங் போகும்போது ராஜேஷ் சீன் எழுதி வச்சிருப்பா, ஜஸ்ட்டு வந்து போய் அந்த டைலாக்ஸ் படிச்சுட்டு வந்துடுவேன். இவர் சீன் சந்தானம் வந்தோடனே ஒரு 15-20 ஷீட் பேப்பர் வந்துடும். ஒரு சீனுக்கு வந்து ஒவ்வொரு டைலாக்கும் வந்து 15 ஆப்ஷன் ஒர்க் பண்ணியிருப்பார். அது 15 ஆப்ஷன் எப்படின்னா, ஒரு ஏ டீம்லேருந்து ஒரு 3 டீம் வச்சுருக்காரு. ஏ டீம், பி டீம், சி டீம். ஏ டீம்லேருந்து ஒரு 5 பஞ்சு. நான் சொல்கிறது ஒவ்வொரு சீனு கிடையாது, ஒவ்வொரு லைன் அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் வந்து 5 வருஷம் ஒரு டீம்லேருந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்கக்குள்ளே ஒரு போட்டி, யார் நல்ல பஞ்சு கொடுத்துருக்காங்க, சி டீமா, பி டீமா, ஏ டீமான்னு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்டர் தான் அது சந்தானம். ஏன்னா அவர் ஹீரோ நடிக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எக்ஸாஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ ஆக்சுவலாக அவர் பேசின டைலாக் எல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வர டைலாக்ஸோட ஜாஸ்தியாக அவர் பேசியிருப்பார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு படத்துலேயும் சரி அவ்வளோ டைலாக்ஸ், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படம் பார்த்தேன்னு நானே சொல்லுவேன், சந்தானம் சார் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவரோட கேரக்டரைசேஷன் இருக்கும். ஸோ ஆஸ் என் ஹீரோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வந்து அதனால தான் அந்த டிசைனே வந்து அப்படி பண்ணியிருப்போம். 2 பேரும் ஒன்றா இருந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஹோல் திங். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஓகே சூப்பராக இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலாக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதை விட இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சந்தானம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து நாட் ஒன்லி ஒரு கேரக்டர்னு இல்லாமல் ஒரு மென்டல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் அவர் தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் எ ஃப்ரெண்ட் லைக் ஹிம். தேங்க்யூ பிரதர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது ஒரு விசிட்டிங் கார்டாக யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன டேரக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் தாங்க. ஸோ இதில் நிறைய கெஸ்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இந்த கதை வந்து ஆக்சுவலி ரொம்ப ஆர்டிக்கல்லாம் இது நிறையா இந்த மாதிரி வந்திருக்கு டிசபிலிட்டி பீப்புள்ஸ் பற்றி. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்கும்போது தான் இந்த கான்செப்ட் கிடச்சிது. இதுக்கு வந்து கேஸ்டிங் ஒரு பெரிய சப்போர்ட்டு. நான் எப்போ கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாலும் பண்ணாங்க. ஏன் இதுக்குன்னெலாம் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. மியூசிக் நந்தா சார் பயங்கரமாக பண்ணிட்டாரு. வேற ஒரு டோனில் இருந்த படத்தை வேறு கலரில் கொண்டு வந்துட்டாரு, சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். சுதர்சன் சார், கதை திரைக்கதை வசனம் அந்த படத்தோட எடிட்டர், அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்தது, அதெல்லாம்
ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்தளவுக்கு எடிட்டரும் ரொம்ப பண்ணார். அவரால் வர முடியல, சாரி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் சுபாஷ், மாரியண்ணா, பரத் 3 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் க்ரூ, ஹைக்கூ ரவுடிசம் க்ரூ, அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கேருந்து திருப்பூரூர் போவோம் நாங்கள். 4 o'clock கிளம்பி போயிட்டு வரத்துக்கு நைட் ஆகும். அங்கே போயிட்டு அந்த கஷ்டம்லாம் எதுவுமே இவங்க இந்த வேலை தான் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யார் என்ன வேலையோ அதோட அதிகமாகவே தான் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பேசிக்காக நீச்சல் தெரியாது. மச்சான் எதாவது கிணறு குச்சிரு அப்படின்னு. என்னடா எட்டி பார்த்தா அது போகுது, கிலோமீட்டர் கணக்கில் போகுது. இல்லை பரவாயில்ல குதிரை அப்படின்ட்டான். கூட ராஜேஷ், கிஷோர், தியாகு, அவங்க நிறைய நேம்ஸ் வந்து வெளியே வரல. அவங்களாம் இல்லைனா இன்றைக்கி நான் ப்ரெஸ் மீட்டில் வந்திருப்போனா எனக்கு தெரியாது. நான் உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் தூரம் ஆளுக்கான சட்டை மட்டும் தான் மேலே வருது. தேடுறானுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அவங்கள பிடிச்சி முக்கி உள்ளே தள்ளிட்டு நீ செத்தா பரவாயில்ல இல்லை மேலே வந்துட்டு. அப்புறம் நவீன் இல்லை சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி ஷரண் வந்து 247 அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதில் ஒரு காமெடி ரோல் ஒன்று கொடுத்தாரு. உள்ளே வரும் கலாச்சிட்டு அப்படியே வெளியே போயிடலாம். அதே மாதிரி தான் இவனும் கூப்பிடுவான். உள்ளே வரும் ஜாலியாக கலாச்சிட்டு அப்படியே வெளியே போயிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். வச்சு கை இல்லை, கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். இதெல்லாம் பழக்கமே இல்லையாடா, என்னடா இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறான். ஆனால் சப்போர்ட் பண்ணேன் உண்மையிலே. அந்தளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணுமோ ஒன்றும் ஜஸ்ட்டு அதுன்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடுத்தடுத்த ஷார்ட்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தான். இல்லை இப்படி மாற்றிக்கோ, இது இப்படி பண்ணிக்கோ, இப்படி மாற்றிக்கோ, அப்படி பண்ணு. அவன் சொல்கிறத செஞ்சேன், முடித்தேன். கூட சரண் பெரிய சப்போர்ட்டு. ப்ளஸ் அதே மாதிரி சொல்லும்போது ஒருத்தரும் என்னால் மறக்கவே முடியாது. ஜாலியாக தான் இருந்தது. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியல. சுபாஷன் சொன்னாங்க கஷ்டப்பட்டு போனாங்க. ஆனால் கஷ்டப்படுறதையும் அவங்க காமிச்சிக்கவே இல்லை யாருமே. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் அடுத்து நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata from உங்கள் பிரேமுல பிரியா.